ஹலோ கன்னி சேனல் பீப்புள். அர்ஜுன் சாரோட பொண்ணான ஐஸ்வர்யா மேடமும் அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையாவோட சாரோட பையனான உமாபதி ராமையா அவர்களும் இவங்க 2 பேருமே இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியாலே ரொம்பவே ஸ்வீட்டான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க மேரேஜ் பண்ணதுலேருந்தே அவங்களோட இன்டர்மீடியட்டாக இருக்க நிறைய ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே க்ளோஸாக இருக்க ஃபோட்டோஸ், நிறைய விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குடும்பமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அர்ஜுன் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அவர் ஒரு பயங்கர பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட நம்ம 90s பார்த்துருப்போம். அந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்கிற எல்லா படமே மிகப்பெரிய ஹிட் லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அவரோட சொத்து மதிப்புகள் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருந்துகிட்டு இருக்கும். அது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அர்ஜுன் சார் அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமே அவர் சொத்தில் பாதியாக பிரித்து அதாவது ஐஸ்வர்யாவுக்கு என்ன சொத்துக்கள்லாம் சேரணுமோ அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா பேரில் எழுதி வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவோட நிறுத்தாமல் அதில் மிச்சம் கொஞ்சம் இருக்கிற சொத்துக்களை அவங்களோட மருமகன் பேரில், அதாவது உமாபதி ராமையா அவர்கள் பேர்லேயுமே எழுதி வச்சுருக்காங்களாம். ஏன்னா அர்ஜுன் சாருக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணோட பங்குகள்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு மிச்சம் இருக்க பங்கு எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா பேரில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இது பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம அர்ஜுன் சார் தீர்த்து இல்லை முடியாது, இது எல்லாமே என் பொண்ணுக்கு சொந்தமான விஷயங்கள் தான், நான் அவளுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுக்கு பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி அவளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கையோடு அவளுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ஹேண்ட் ஓவர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் அர்ஜுன் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்த ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவரோட சொத்துக்களை சரிபாதி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவர் மிகப்பெரிய செலிபிரிட்டி. அவர் சொத்துக்கள்ன்றது கோடி கணக்கில் கண்டிப்பாக மேலே இருக்கும். அந்த சொத்துக்களில் பாதினும் போது அவங்க ஃப்யூச்சர் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை அவர் கொடுத்துருக்காரு. அது ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலி செம்ம ஹாப்பியாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்டத்தட்ட நிறைய படங்கள்லாம் அவருமே இப்போ சமீபத்தில் நடிச்சிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தை நடித்து அதோட இசையமைப்பு விழாவுக்கு அவர் போயிருந்தார். ஸோ அப்படி போயிருக்கும்போது உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசாதீங்க, அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது என்னோட படம் இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு படத்துக்குள்ள எவ்வளோ கலைஞர்கள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ குடும்பங்கள் அதை நம்பி இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும், எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்குன்னா உங்களுக்கு ரசம் சாதம் பிடிக்கும், எதுவுமே சேமாக இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லி அவங்களையுமே தயவு செய்து அவங்களை பார்க்க வராமல் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்துக்கோங்க. அப்போ அது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 120 ரூபா மட்டும்தான் அந்த படத்துக்காக வாங்குகிறோம். அந்த 120 ரூபா வச்சு ப்ரொடியூசர்ஸ் யாரும் மாளிகை கட்ட போகிறதில்ல. அதனால் ஒரு தயவு செய்து இந்த வேண்டுகோளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.